குழந்தைங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல பெயர் இல்லாம பர்த் சர்டிபிகேட் இங்க வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய பெயரை அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல சேர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்து 15 ஆண்டுகளாக பிறப்புச் சான்றிதழ் பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் பெயர் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத பிறப்பு சான்றிதழ் பதிவாளர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட பெயரை அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல சேர்த்துறதுக்கு எவ்வளவு நீங்க பணம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம இலவசமாகவும் நீங்க உங்களுடைய குழந்தைகளோட பெயரை அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல சேர்த்துக்கலாம். அது எப்படிங்கிறதையும் பத்தி இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிறப்பிறப்பு சான்றிதழ் பதிவாளர் அவர்கள் அறிவிச்சிருக்கிற அறிவிப்பை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை. பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சி. ஸோ இதுல இந்த பேராவில் மெயினா ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் நீங்க குழந்தையோட பெயரை பர்த் சர்டிபிகேட்ல பதிவு பண்றீங்க அப்படின்னா இலவசமாவே நீங்க பர்த் சர்டிபிகேட்ல பதிவு பண்ணிக்கலாம். சான்றிதழ் குழந்தை பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், இந்த மாதிரியான தேவைப்படுற உரிமம் எல்லாமே வாங்கிக்கிறதுக்கு பயன்படுறதுனால கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுடைய பெயரோட இருக்கிற பர்த் சர்டிபிகேட் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், அதாவது பிறப்பு சான்றிதழ்ல குழந்தையோடைய பெயர் இருந்தா மட்டுமே அது முழுமையான சான்றிதழாக கருதப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து 12 மாதத்திற்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமின்றி பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை பிறந்து 21 நாட்கள்ல நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சட்டப்பூர்வமா உங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே நீங்க கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம நீங்க 12 மாதத்துக்குள்ள நீங்க பதிவு பண்ணாலுமே எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்ல. ஆனா குழந்தைகளுடைய பெற்றோர் அல்லது காப்பாளர்கள் எழுத்து வடிவில ஒரு உறுதிமொழி சான்றிதழ் மட்டும் சம்பந்தப்பட்ட பிறப்பிறப்பு பதிவாளர்களிடம் அளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 12 மாதத்துக்கு பிறகு நீங்க உங்களுடைய குழந்தை பெயரை பர்த் சர்டிபிகேட்ல சேர்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் நீங்க தாமத கட்டணம் அப்படிங்கிறது செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்து 15 ஆண்டுக்குள்ள நீங்க பெயரை சேர்த்திடணும் அப்படிங்கிறத கட்டாயமா இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்திய தலைமை பிறப்பு பதிவாளரின் அறிவுரைப்படி 1/1/2000 முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் 1/1/2000 பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்புச் சான்றிதழ் பெற 31/12/2024 வரை மட்டுமே கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிறப்பு செயல்படுத்தப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், பேரூராட்சி அலுவலகத்துல உரிய ஆவணங்களை நீங்க கொடுக்கறது மூலியமா நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க உங்களுடைய குழந்தை பிறந்து 12 மாதத்துக்குள்ள பெயர் நீங்க வைக்கிறீங்கன்னா எவ்வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. உங்களுக்கு யாராவது கட்டணம் செலுத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க்ல இருக்க இந்த அறிவுரை பட்டியலை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க காட்டலாம். சரிங்களா? அடுத்தது 12 மாதத்துக்கு பிறகு, அதாவது ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய பெயரை சேர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம்ங்கிறது பாத்தீங்கன்னா 200 ரூபாய். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே 15 ஆண்டுக்கு பிறகா இருந்துச்சுன்னா பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது சாத்தியப்படுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப கொடுத்திருக்க அறிக்கையின் படி பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை பெயரை சேர்த்தணும் அப்படின்னா சேர்த்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால பர்த் சர்டிபிகேட்ல நேம் இல்லாம குழந்தைங்களுடைய பர்த் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கவங்க இப்போ வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வருடம் டிசம்பர் மாதத்துக்குள்ள
நீங்க உங்களுடைய குழந்தைங்களோட பெயரை சேர்த்துக்கோங்க. இது சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல தெரியப்படுத்துங்க, இல்ல நான் சேனல்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.